வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதம் ஒரு நகை அப்படின்ற டாப்பிக்கில் எவ்ரி மந்த் என்னோடய சேவிங்ஸ் அமௌண்ட்லேருந்து நான் ஒரு ஜுவல் வாங்குவேன். இந்த மாதம் போன மாதம் சேவிங்ஸ் அமௌண்ட்டில் ஆகஸ்ட் மந்தோட சேவிங்ஸ் அமௌண்ட்லேருந்து நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஜூலை மந்த் நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஆக்சுவலி ஜூலை மந்த் நான் இந்த இயர்ரிங்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இந்த இயர்ரிங்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஆக்சுவலி ஜூன் ஜூலை 2 மந்தோட சேவிங்ஸ் அமௌண்ட்டில் தான் இந்த ஜுவல் நான் வாங்கினேன். ஆக்சுவலி இது 2 கிராம். ஸோ 2 மாதத்தோட சேவிங்ஸ் அமௌண்ட்லேருந்து நான் இதை வாங்கினேன். இந்த கம்மல் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மந்தோட சேவிங்ஸில் இந்த குட்டி இயர்ரிங் வாங்கினேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ரொம்ப குட்டியாக இருக்கும் இந்த இயர்ரிங். இந்த குட்டி இயர்ரிங் நான் வாங்கினேன். இது ஏப்ரல் மந்த்து சேவிங்ஸில் வாங்கினது. இதுவும் 1 கிராம் தான். ரெண்டும் அரை கிராம், 500 மில்லிகிராம் ரெண்டுமே. இந்த 2 கம்மலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஆகஸ்ட் மாத சேவிங்ஸில் நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல எவ்வளோ சேவ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதில் என்னால் எவ்வளோ மிச்சம் பண்ண முடிஞ்சது அப்படின்னா 2350 ரூபா. ஆக்சுவலி நான் பட்ஜெட் போடும்போதே ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இதுக்கு நான் 4000 ரூபா தனியாக ஒதுக்கிடுவேன். அதே மாதிரி வெஜிடபிளுக்கு ஒரு மந்த்துக்கு 4000 ரூபா ஒதுக்கிடுவேன். மொத்தம் இந்த 8000 ரூபாயிலேருந்து என்னால் எவ்வளோ மிச்சம் பண்ண முடிஞ்சது அப்படின்னா 2350 ரூபா என்னால் மிச்சம் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி க்ரோசரி திங்ஸ் நான் எங்கள் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். ஸோ அங்கே எனக்கு 1250 ரூபா என்னால் மிச்சம் பண்ண முடிஞ்சது. தென் சிலிண்டர் எவ்ரி மந்த் நான் 9000 எடுத்து வைப்பேன். இது ஃபுல்லாக நான் பட்ஜெட்டில் எடுத்து வைக்கிற அமௌண்ட்டு. சிலிண்டருக்கு நான் 900 எடுத்து வைப்பேன் எப்போவுமே. 900ல் நான் லாஸ்ட் மந்த் வாங்கலை, சிலிண்டர் வாங்கலை. ஏன்னா ஜூலை மந்தோட லாஸ்ட்டில் ஒரு 20 டேஸ்க்கு மேலே தான் நான் சிலிண்டர் வாங்கினேன். ஸோ ஆகஸ்ட் மந்த்தும் நான் வாங்கலை. ஆகஸ்ட் மந்த் அந்த 900 எனக்கு சேவிங்ஸில் போயிடுச்சு. தென் மில்க் பர் டே 1 லிட்டர், ஒரு நாளைக்கு 1 லிட்டர் கால்குலேஷனில் நான் 1500 ரூபா எடுத்து வைப்பேன். லாஸ்ட் மந்த் எனக்கு பாலில் மட்டும் 520 ரூபா லாபம் கிடச்சிது. லாபம் மீன்ஸ் மிச்சம் பண்ண முடிஞ்சதுனால. அடுத்து வாட்டர் 1000 ரூபா தனியாக பட்ஜெட்டில் எடுத்து வைப்பேன். ஆனால் லாஸ்ட் மந்த் நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னா 19 கேன் தான் வாங்கினேன். ஸோ எனக்கு 430 ரூபா எனக்கு அதில் மிச்சமாச்சு. தென் லாண்ட்ரி திங்ஸ் மீன்ஸ் நம்ம துணி துவைக்கிற லிக்விட், தென் பாத்திரம் கழுவுற லிக்விட், இந்த மாதிரி ஐட்டம், ஷாம்பு, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நான் ஃபுல்லாக ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுவேன். ஸோ அதில் எனக்கு ஒரு 1500 ரூபா மிச்சமாச்சு. மொத்தம் 6950 ரூபா. ரவுண்டாக பார்த்திங்கன்னா 7000 ரூபா கிட்டே வந்தது. நான் இந்த 7000 ரூபா எடுத்துகிட்டு நான் கடைக்கு தான் போயிருந்தேன். கோல்டு தான் வாங்கினேன். என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். நான் கோல்டு காயின் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா 2 மந்த்ஸாக நான் ஜுவல்லு தான் வாங்கினேன், கம்மல் தான் வாங்கினேன். எனக்கு கம்மலுக்கு நிறைய வேஸ்டேஜ் போகிற மாதிரி தோணுது. ஜுவலுக்கு நிறைய வேஸ்டேஜ் போகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த மாதம் சேவிங்ஸில் நான் காயினாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா 1 கிராம் காயின். இது 1 கிராம் காயின். இந்த மாதத்தோட ஆகஸ்ட் மாதத்தோட சேவிங்ஸில் நான் 1 கிராம் வாங்கினேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஆகஸ்ட் மாதத்தோட சேவிங்ஸில் வாங்கினது தான். இது தனியாக ஒரு 10 டேஸ் சேவிங்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் 100 மில்லிகிராம் வாங்கினது. இது ஆக்சுவலி 100 மில்லிகிராம் காயின். இதை பற்றி நான் ஃபுல் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கம்மல் வீடியோ, இந்த 10 டேஸ் சேலஞ்ச் வீடியோ, இதெல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் மந்த் சேவிங்ஸில் நான் இந்த 2 காயினும் நான் வாங்கியிருக்கேன். 2 காயின்ஸ் என்னால் வாங்க முடிஞ்சது லாஸ்ட் மந்த்ஸோட சேவிங்கில். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த காயினோட பில்லு. ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிறது 100 மில்லிகிராம் காயினோடது. செகண்ட் ஒன்று இருக்கிறது தான் அந்த 1 கிராம் காயினோடது. அன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா 6695 ரூபா. அந்த 100 மில்லிகிராம் காயினுக்கு 75 ருபீஸ் மேக்கிங் சார்ஜஸ் போட்டாங்க. அந்த 1 கிராமுக்கு 3% வேஸ்டேஜ் போட்டாங்க. இதோட டோட்டல் கால்குலேஷன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதோட டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 கிராம் அன்றைக்கி 6695 ரூபா. நான் எடுத்த இந்த 1 கிராம் காயினோட வெயிட் எவ்வளோ இருந்ததுன்னா 1 கிராம் 13 மில்லிகிராம் இருந்தது. 6695 ரூபா இன்ட்டு 1 கிராம் 13 மில்லிகிராமுக்கு இந்த கோல்டோட ரேட் மட்டும் எவ்வளோ இருந்தது அப்படின்னா 6782 ரூபா இருந்தது. 3% வேஸ்டேஜ் போட்டாங்க. வேஸ்டேஜ் மட்டும் பார்த்திங்கன்னா 203 ரூபா.
இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 6,985 ரூபாய் இருந்தது. ஜிஎஸ்டி 3% போட்டாங்க. ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் 2% இருந்தது. இப்போ ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் அவங்க வந்து 3%ஆக மாற்றிட்டாங்க. ஜிஆர்டியில் 3% வேஸ்டேஜ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 209 ரூபாய் ஆச்சு. மொத்தமாக டோட்டல் இந்த காயினுக்கு, இந்த 1 கிராம் காயினுக்கு மட்டும் 7,194 ரூபாய் வந்தது. ஆக்சுவலி இந்த 7,000 ரூபாய் தான் நான் கொண்டு போயிருந்தேன். இந்த பேலன்ஸ் 200 நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம காய் வாங்கும்போது செய்யும்போது அந்த சேஞ்ச் கிடைக்கும்ல, 1 ரூபி 2 ரூபி, அதெல்லாம் நான் உண்டியலில் போட்டிருந்தேன். 1 மந்த்து எவ்ரி மந்த் எவ்வளோ சேருதோ அதை அப்படியே எடுத்து நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த மந்த் எனக்கு உண்டியலில் 204 ரூபாய் இருந்தது. ஆக்சுவலி நான் கொடுத்தது போக மீதி என்கிட்ட 8 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் இருந்தது. ஸோ என்னால் ஈஸியாக வாங்க முடிஞ்சது. ஆகஸ்ட் மந்த் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கோல்டு சேவிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1 கிராம் 113 மில்லிகிராம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஜூலை, ஜூன் அண்டு ஏப்ரல் மாதம், இந்த 3 மாதம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிராம் கிட்ட சேர்த்துருக்கேன். இப்போ ஆகஸ்ட்டோடு சேர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 4.5 கிராமுக்கு மேலே நான் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பட்ஜெட் ஃபாலோ பண்ணுங்கள். பட்ஜெட் ஃபாலோ பண்ணி அதில் வர அமௌண்ட்டில் நீங்கள் மிச்சம் பண்ணுங்கள். மிச்சம் பண்ணி இந்த மாதிரி நிறைய ஜுவல்ஸ் வாங்குங்க. ஜுவல், காயின், அது என்னவா வேணாலும் இருக்கலாம். இல்லை மணி சேவிங்ஸாக கூட இருக்கலாம். ஆர்டி, பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது, இந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ நீங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ஐடியாஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.